டி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. அதுல ஹரியானால பிஜேபி 3வது முறையா வெற்றி பெற்றிருக்கு, ஆட்சி அமைக்க போது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 30 இடங்கள் 29 இடங்கள் என்று நெருங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஹரியானா தேர்தல்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா எக்ஸிட் போல் எல்லாத்துலயுமே பார்த்திருப்போம், ஹரியானால நிச்சயமா காங்கிரஸ் தான் வெற்றி பெற போறாங்கன்னு. பட் அதை பொய்யாக்கி பிஜேபி ஆட்சியை பிடிக்குது. என்ன காரணம்? இல்ல, இதுல பொய்யாக்கினதாக நம்ம எடுத்துக்கூடாது. எக்ஸிட் போல் ஹரியானால எப்போதுமே தோத்துருக்கு. 3 முறை ஹரியானால எக்ஸிட் போல் தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கு. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு போல் நடக்கும்போது நம்ம எப்போதும் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன அடிப்படையில எடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துப்போம். அது நம்ம புறந்தள்ளக்கூடாது, அல்லது இது தவறுன்னு சொல்லக்கூடாது. இவங்க கையூட்டு பெற்றுக்கொண்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துடக்கூடாது. நம்பர் 1. 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தோற்று போயிடுவதற்கான வாய்ப்புகள் உண்மையிலே அதிகமாக இருந்ததுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை. காங்கிரஸ் செய்த தவறுகள் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 72 தொகுதிகள்ல ஹூடா யார சொல்றாரோ அவங்களே நிறுத்தியது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பு 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது பிஜேபி பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 116 டிஃபெக்டர்ஸ், அதாவது அந்த கட்சிக்குள்ள 15 வருடங்களாக, 10 வருடங்களாக, 5 வருடங்களாக தேர்தலுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்ததுங்கிறதும், அது கிட்டத்தட்ட 63 சீட்டுக்கு மேல அடிபட்டதுங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம். அது கரெக்டா அனலைஸ் பண்ணீங்கன்னா, அந்த இப்போ பிஜேபிக்குள்ள வந்தவங்க அந்த 116 பேர்ல 80% பேர் தோத்து போனாங்க. அதே ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தாங்க இல்லையா, 303 வெற்றி பெற்றிருந்தாங்க இல்லையா, அதுல 80% பேர் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தவறு இப்ப காங்கிரஸ் ஹரியானால பண்ணிச்சு. அதுதான் மிகப்பெரிய தவறா வந்தது. காங்கிரஸுக்கும் கோஷ்டி சண்டைக்கும் உங்களுக்கு தெரியும், அது பாரம்பரியமிக்க ஒரு சண்டை. அங்க வேஷ்டி சண்டையே வரும். கோஷ்டி சண்டையை விட வேஷ்டி கிழிச்சுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி சிவகுமாரனை நம்பினதுனால கர்நாடகால ஜெயிச்சோமோ, எப்படி ரெட்டியை நம்பினதுனால தெலுங்கானால ஜெயிச்சோமோ, அப்படி ஹூடாவை நம்பினா தான் ஜெயிக்க முடியும்னு நினைச்சிட்டாங்க. ஜனநாயகத்துல எப்போதுமே அது செல்லுபடியாகாது. கட்சிக்குள்ள வாக்கு வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபேக்ஷனலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஷ்டி தன்னுடைய வேலையை காட்டிடும். பிஜேபியில அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா பிஜேபி ஒரு கேண்டிடேட்டை முடிவு பண்றதுக்கு முன்னாடி பழைய எம்எல்ஏக்கள், பழைய எம்பிக்கள், இருக்கிற எம்எல்ஏக்கள், இருக்கிற எம்பிக்களை வைத்துக் கொண்டுதான் எதுவா இருந்தாலும் பேசும். ஆனால் போன முறை அந்த 116 பேர் வந்தாங்க, தப்பு பண்ணாங்கிறதுனால அது அடிபட்டு போச்சு. இதுதான் நம்ம பார்த்த அடிப்படை விஷயம். ஸோ எக்ஸிட் போல் தோக்கல. ஆனா இந்த மார்ஜின் பிட்வீன் 2 பேரும் கிட்டத்தட்ட 1% வாக்கு வித்தியாசம்னு வந்திருக்கு பாருங்க. அதுலதான் மிகப்பெரிய தப்பு எக்ஸிட் போல்ல நடந்தது. இப்போன்னு இல்லை, ஹரியானால தொடர்ந்து நடந்திருக்கிற ஒரு விஷயம். ஹரியானால பிஜேபிக்கு இருந்த வசதி என்ன அப்படின்னா, ஜெயிச்சா 3 முறை ஜெயிச்சங்கிற அந்த சரித்திர பெருமை. தோத்து போனாலும் கடந்த 75 வருடத்துல இருந்த எதிர்கட்சி எம்எல்ஏக்கள்ல அதிகமாக பெற்றிருக்கும். 20 எம்எல்ஏ 10 எம்எல்ஏக்கு பதிலா 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ 35 எம்எல்ஏன்னு பெற்றிருக்கும். ஸோ ஜெயிச்சாலும் கௌரவ ஜெயிப்பு சரித்திரம், தோத்தாலும் கௌரவ தோல்விங்கிற அடிப்படையில தான் அது களத்தை சந்திச்சு. ஆனா எனக்கு நம்மள மாதிரி சில பேருக்கு புரியாம இருந்த, உங்களுக்கு தெரியும், ஜேவிசி ஸ்ரீராம் கூட அவருடைய தகவல்கள்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப துல்லியமா கொடுக்கக்கூடியவர். அவர் கூட இந்த இந்த 40-40ங்கிற அந்த சதவிகித மேட்டர் அவர் களத்துல இறங்கி தகவல் கொடுக்கக்கூடியவர். ஸோ எல்லாருமே கரெக்டா தான் பண்ணாங்க. தப்பு எங்க வந்ததுன்னா, காங்கிரஸுக்கே உரித்தான அந்த டிஎன்ஏ, அந்த கோஷ்டி சண்டை, அதுலதான் அடிப்படையில தப்பு வந்தது. பிஜேபிக்கு 2 தோல்வி வெற்றி 2மே கௌரவமாக இருக்குங்கிற அடிப்படையில இருந்தது. அப்ப பிஜேபி என்ன பண்ணிருக்குன்னு நம்ம நம்புறோம்னா, போன பாராளுமன்ற தேர்தலில் 8க்கு 8ங்கிற அடிப்படையில வெற்றி வாய்ப்புகள் வந்தது இல்லையா, அந்த தோத்த தொகுதிகள்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஜாட்டினுடைய ஓட்டை வச்சு காங்கிரஸ் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது, பிஜேபி நான் ஜாட்டு, நான் ஓபிசி, நான் எஸ்சி கேண்டிடேட்ஸ் நிறைய பேரை நிறுத்தியது. ஸோ அது தரத்தை மட்டும் பார்த்து நிறுத்தியது. அந்த முதலமைச்சர் அற்புதமான ஆட்சியை தந்தார்.
அதனால ஹரியானா வெற்றி பெற்றதுன்னு சொல்லுவீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு அப்படிங்கறது வேணா நான் அதாவது ஹைகமாண்ட் வந்து அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்ததுங்கிறத நான் கண்டிப்பா பாக்குறேன். ஸோ பிஜேபி வந்து அந்த தோற்ற இடங்கள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுச்சு. இதுதான் பிஜேபியோடைய ஸ்ட்ரென்த். இப்ப திமுக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிகள்லயும் பூத் லிப்பை வச்சுக்கிட்டு நோட்டை கொடுத்து ஓட்ட வாங்க. பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு அந்த காரியகர்த்தாக்கள் இருக்காங்க இல்லையா, தெருவுக்கு காரியகர்த்தாக்கள், வார்டுக்கு காரியகர்த்தாக்கள், அவங்க கடுமையான பணியை செய்து அந்த ஓட்டுகளை வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பாக்குறோம். ஸோ இதுல எக்ஸிட் போல் தோத்துதான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவேன். காங்கிரஸ் தன்னுடைய தோல்விய தானே குழி தோண்டி புதைச்சிக்கிச்சுங்கிறது தான். அதாவது பழைய புராணத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. பிரம்மருக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி, சிவனுடைய தலையை பார்க்கறது அப்படின்னு. பிரம்மன் வந்து உயர்ந்துகிட்டே போய் சிவன் தலையை பார்த்துடலான்னு முடிவு பண்ணாரு. விஷ்ணு என்ன பண்ணாரு, நிலத்தை நோண்டி விட்டுட்டாரு, சிவன் தலையை பார்த்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி இது வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கல் தான். இதுல ஒன்றும் எங்கேயுமே தவறு நடக்கல. உண்மையை சொன்னா ஹரியானால 10 வருடங்கள் ஆட்சி செய்ததே அது பெரிய சாதனை. இதுக்கு முன்னாடி 6 வருடங்கள் நடந்திருக்கு. ஒரு முறை 8 வருடங்களோ 9 வருடமோ நடந்திருக்கு. 75 ஆண்டுல சொல்றேன். ஆனா இப்ப வந்து 15வது வருடத்துக்குள்ள போகுதுங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுன்னா எல்லாரும் பயந்து பங்காளிகள் அங்காளிகள் எல்லாம் ஏன் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்கன்னா, உள்ள வந்துட்டா 15-20 வருஷத்துக்கு தெளிவா குத்தகை போட்டு டென்ட் போட்டு சிமெண்ட்டுக்கு வீடு கட்டிட்டு உட்கார்ந்துருங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். மத்திய பிரதேஷ்ல 24 வருடங்களாக, குஜராத்ல 28 வருடங்களாக, இப்போ இதுல நம்ம ஹரியானால 11வது வருடம் 15வது வருடமாக, இந்தியாவில் 11 15ஆகவும் 20ஆகவும் 25ஆகவும் போகக்கூடிய ஒரு நிலையில ஆழ பதிந்து உட்கார்றதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்றீங்க ஆன்டி இன்குபன்சிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்ப சென்ட்ரல்லயும் மத்தியிலயும் வந்து 3வது தடவை ஆட்சி. எந்த மாநிலத்திலையும் பார்த்திருப்போம். இப்ப குஜராத் நீங்க சொல்ற உதாரணங்கள் எல்லா மாநிலத்திலுமே இந்த ஆன்டி இன்குபன்சி அப்படிங்கிறதையே வந்து பீட் பண்ணி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இந்த இன்கம்பன்சிங்கிற அந்த விஷயத்த வந்து நீங்க ரெண்டா புரிஞ்சுக்கணும். விலைவாசி உயர்வுங்கிறது மாநிலம் சம்பந்தப்பட்டது. அரிசி கோதுமை பருப்புக்கு மட்டும்தான் மத்திய அரசு தன்னுடைய வேலையை செய்ய முடியும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதும் 4%, 5%, 6%. ஸோ அதுல வந்து ஆன்டி இன்கம்பன்சிங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இன்கம்பன்சிங்கிறது வந்து உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலயும் வருத்தங்கள் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையிலயும் வருத்தங்கள் இருக்கும். நம்ம எதை இடையில போடுறோங்கிறது தான் முக்கியம். ஸோ இன்கம்பன்சி எப்போதுமே இருக்கும். பிஜேபி அந்த இன்கம்பன்சியை தாண்டி வர்றதுக்கு காரணம், அந்த வார்டுக்குள்ள ஒரு 12 பேரை வேலை செய்ய வச்சு, அந்த வார்டுக்குள்ள ஒரு 10 முக்கியஸ்தர்களை வேலை செய்ய வச்சு, அவங்களோட சேர்ந்து கூட்டத்தை அமைத்து, வடக்குல சொல்றேன், இன்னும் தமிழ்நாட்டுல அதை பண்ணாதனால நமக்கு தெரியல. வடக்குல அதை ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல அதிமுக இல்லைன்னா திமுக தான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறதுனால கால் பதிக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கு, பிசாசு மாதிரி வளர்ந்தாலும் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஸோ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு ஃபேக்டரே கிடையாது. உண்மையை சொன்னா தமிழ்நாட்டுல வந்து அதிமுக 2 முறை ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணிருக்கு. ஆனா வாழ்க்கையில திமுக வந்து ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணவே இல்லை. ஏன்னா திமுக ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணாததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய அந்த லஞ்சம், அந்த லாவண்யம், அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுடைய செய்கைகளையே சாவடிச்சிடும். ஆனா அந்த மாதிரி அதிமுக இருக்காது. அவங்க கிட்ட இந்த மாதிரி திமுக மாதிரியான லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ அதனால அவங்க ஈஸியா அதை வந்து மீட் பண்ணிடுறாங்க. இதே தமிழ்நாட்டுல தான் எம்ஜிஆரால 2 முறை ஜெயிக்க முடிஞ்சது, ஜெயலலிதா அம்மாவால 2 முறை ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ மக்கள் ஓட்டு போடும்போது அவங்களுக்கு தெரியும் எதுக்காக ஓட்டு போடுறாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் எதையுமே அவங்க பண்றாங்க. அதைத்தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். ஸோ இதுல இன்கம்பன்சி ஒரு ஃபேக்டர் இல்லை என்னை பொறுத்தவரை. பிஜேபி அதை என்ன சொல்றாங்க, சென்ட்ரல்ல வந்து எலெக்ஷன் அப்ப வந்து பிஜேபிக்கும் அதனோட தாய் கழகமான ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இல்லாம இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது. பட் ஹரியானால வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மீண்டும் தனது பணியை தொடங்கினால வெற்றிங்கிறாங்களே, அது உண்மையா? அந்த கருத்து வேறுபாடுகள் இப்ப சுமூகமா மாறிடுச்சா? எனக்கு விவேக் சொன்ன ஒரு ஜோக் தான் ஞாபகம் வருது. ஏன்டா 750 பார்ட்ஸ்ல ஓடாத லாரி அந்த 7 படத்துல ஏதாவது ஓட போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எனக்கு உங்க கேள்விக்கு பதிலா வருது. ஆர்எஸ்எஸ் ஒரு நாட்டுல போய் ஒரு வேலையை செய்யுதுன்னா அவசியம் கருதி, தேவை கருதி தன்னுடைய வேலையை செய்துகிட்டே போகும். அதுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது.
பிஜேபி தேர்தல் அரசியலுக்காகத்தான் கட்சியாக உருவெடுத்தது. ராமர் கோயில் பிரச்சனையில தான் உருவானது. அதற்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியை தொடர்ந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒற்றுமைங்கிற கேள்விக்கும் வித்தியாசம் இல்லை, வேற்றுமைங்கிற விஷயத்திலையும் வித்தியாசம் இல்லை. அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறதுங்கிறது குடும்பம் உயரத்துக்கு தானே ஒழிய, அல்லது அறிவுரை சொல்வதுங்கிறது குடும்பம் உயர்வதற்கு தானே ஒழிய வேற எதுக்காகவும் இல்லை. இது அண்ணன் தம்பி கூட இல்லை, இது அம்மா பையன் மேட்டர் இது. ஸோ அதனால ஆர்எஸ்எஸ் செயல்பட்டது, அதனால ஹரியானா வெற்றி பெற்றது. செயல்படவில்லை, அதனால 2024 290 அல்லது 240 வந்ததுங்கிறது நான் எடுத்துக்க மாட்டேன். என்ன அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். இவங்களுக்கு பிஜேபிக்கு 400ங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இல்ல, நீங்க ஓவரா கான்பிடன்ஸ் பண்றீங்கிற எண்ணம் இருந்தது. அவ்வளவுதானே ஒழிய அவங்க களத்தில் வேலை செய்கின்றவர்கள், இவர்கள் களத்தை உருவாக்குகின்றவர்கள். இவங்க ஆர்எஸ்எஸ் உடைய வேலையெல்லாம் அடுத்த 15 வருடம், அடுத்த 20 வருடம் இந்தியா எப்படி இருக்கணுங்கிற அக்கறையோட நடக்கும். பிஜேபியோடைய விஷயங்கள் எல்லாமே அரசியல் ரீதியாக வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நீங்க சொல்ற அந்த சம்பந்தம் வரக்கூடாது. ஸோ இது இந்த விஷயத்துல மட்டும் இது லாரிக்கு கட்டின எலுமிச்சம்பழம் தான். ஆனா லாரிக்கு கட்டுற எலுமிச்சம்பழம் நல்லதுங்கிறதும், டயருக்கு கீழே வைக்கிற எலுமிச்சம்பழம் நல்லதுங்கிறதுலயும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க அதை சொல்லிக்கலாம். வெற்றிக்கு எத்தனையோ காரணங்கள், தோல்விக்கு எத்தனையோ காரணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு மனக்கசப்பு 2024 பாராளுமன்ற தேர்தலில் உருவாகி இருந்தால் அந்த மனக்கசப்பு நீக்குவதற்கான வேலையை செஞ்சிருப்பாங்க. இன்னும் பார்ட்டி பிரசிடென்ட் பிஜேபி அறிவிக்கல. எதனால அறிவிக்கல? இவ்வளவு நாள் எதுக்கு நட்டாவுடைய இது அதிகப்படுத்தணும்? வாய்ப்பே இல்லையே. ஏன் பண்ணல? ப்ராபப்ளி 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ங்கிறது வேறு, அது ரூட்ஸ். பிஜேபி அப்படிங்கிறது ஒரு ஆலமரம். இது வேற, ரெண்டும் வேறு வேறு என்னை பொறுத்தவரை. அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன். அதுலயும் பிஜேபிக்கு 2வது இடம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 29 இடத்துல இருக்காங்க. பட் தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கேயும் ஜேகேஎன்பிசி அவங்க கூட்டணி வச்சாதான், காங்கிரஸோட கூட்டணி வச்சாதான் அவங்களால ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அந்த ரிசல்ட்டை எப்படி பாக்குறீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன்? ஏன்னா 370 நீக்கி நடந்த முதல் தேர்தல். இல்ல 45 பேர் இருந்தாலே போருங்கிற ஒரு நிலைமையில காங்கிரஸோடைய அந்த 10 எம்எல்ஏக்களோ 8, எனக்கு சரியா 8, 9, 10 தெரியல, அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நாயுடு இல்லைன்னா பிஜேபிக்கு வந்துடும், நிதிஷ் இல்லைன்னா பிஜேபிக்கு வந்துருங்கிற கதையெல்லாம் கிடையவே கிடையாது. நாயுடுக்கு பவன் கல்யாண் இருக்காரு நல்லதை சொல்றதுக்கு, நிதிஷுக்கு அவரே சொல்லிப்பாரு. என்ன கொஞ்சம் நடியில கண்ணாடி திருப்பிடுவாரு, அதனால முதுகு தெரியும். அதை தவிர அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஜேகேவை பொறுத்த வரைக்கும் 100% ஓமர் அப்துல்லா நல்ல ஆட்சியை அமைக்க முடியும். போன முறை தேர்தலையும் என்ன இருந்ததுன்னா 28 சீட்டு பிடிபி வெற்றி பெற்றிருந்தது, பிஜேபி ஜம்முவை வெற்றி பெற்றிருந்தது. ஒரு கூட்டணி ஆட்சி அங்கே அமைஞ்சது. ஆனால் முஃப்திக்கு இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத அல்லது பிரிவினைவாத அல்லது அந்த மாதிரியான சக்திகளுடைய தொடர்பு அவங்களை அதை தொடர்ந்து செய்ய முடியாம பண்ணிடுச்சு. ஸோ அதனால காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நானும் நீங்களும் சந்தோஷப்பட வேண்டியது என்னன்னா, அங்க ஒரு அற்புதமான வாக்குப்பதிவு நடந்தது. இந்தியாவினுடைய முக்கிய அங்கம்னா அப்படின்னு சொல்லி அது உலகத்துக்கு எடுத்து சொன்னது. அதுதான் நம்ம பெருமையா பாக்குறாங்க. ஆட்சியில ஒமர் அப்துல்லா வந்தாலும் அவர் கண்டிப்பா தன்னை டிஃபைன் பண்ணிட்டு ரீஃபைன் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா இப்பதான் தோத்து போனார், இப்பதான் பாராளுமன்றத்துல தோத்து போனாரு. ஸோ பாராளுமன்றத்துல ஜெயிக்க முடியாதவர் எப்படி அசம்பிளியில பெருசா இது பண்ணி எதிர்பார்த்து பண்ணியிருக்க போறாரு. ஸோ தன்னை நிறைய மாற்றங்களை அவர் ஏற்படுத்திக் கொள்வார். காஷ்மீருங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய தீவிரவாத சக்திகளில் இல்லை, அது மிதவாத சக்திகளுக்குள்ள அடுத்த 50 ஆண்டுகளை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியா எப்படி அமிர்த் காலை நோக்கி போகுதோ அப்படி தானும் போகிறோங்கிற எண்ணம் அவருக்கு கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ அவர் கொடுத்தாலும் நல்லாட்சி தான் கொடுப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அங்க ஸ்டேட்வுட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், பிஜேபி தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்துடும். காரணம் என்னன்னா, அந்த ஸ்டேட்வுட்டை எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, 10 ஆண்டுகளாக அங்க எந்த ஒரு அரசியல் எதுவும் நடக்கல, அதாவது 5 ஆண்டுகளாக எதுவும் நடக்கல. அப்போ ஸ்டேட் அசம்பிளி பாஸ் பண்ணா தான் 370 கொண்டு வர முடியுங்கிற ஒரு சரத்து இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டேட்வுட்டை தூக்கிட்டு அதை யூனியன் டெரிட்டரியா மாத்தி கவர்னரை இதுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு அந்த 370க்காக தான் இதை பண்ணாங்க. இப்ப திரும்பி அங்க ஒரு மக்களாட்சி வந்துருச்சு. மக்களாட்சின்னா மக்களாட்சி இல்ல, மன்னராட்சி தான். அங்கேயும் திமுக மாதிரி காங்கிரஸ் மாதிரி அங்கேயும் மன்னராட்சி தான். இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்துட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில அங்க ஸ்டேட்வுட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வர்றதுதான் நியாயமானது, வந்துடும்.
அதனால காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருமை தான், சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான், நிம்மதி தான். இந்த உலகத்துக்கு காஷ்மீர் என்பது இந்தியாவின் நேரு சொல்லாத, நேரு தடுத்த எத்தனையோ விஷயங்கள் வந்து இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சு. அந்த விதத்துல நம்ம பெருமைப்படலாம். ஒரு பாரதியனா காஷ்மீர் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். காணொலியில இறுதியான கேள்வியா, இத்தனை தோல்விகள் பெற்றும் காங்கிரஸ் திரும்புங்கிற நம்பிக்கை திருந்துமா இல்ல திருந்தப்படாதா? இல்ல, நீங்களும் நானும் இன்று போல் என்றும் வாழ்கன்னு வேணா காங்கிரஸை வாழ்த்தலாம். அதுக்கு மேல வேற ஒன்றும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் திருந்தணும் அப்படின்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் அந்த மன்னராட்சிங்கிற அந்த விஷயத்துல இருந்து திமுக திருந்தவே திருந்தாது. திமுக திருந்தவே திருந்தாது. லல்லு பிரசாத் திருந்தவே திருந்த மாட்டாரு. ஆனால் காங்கிரஸ் திருந்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஏற்கனவே ஒரு G23 இருந்தது. இருந்து அவர்கள் கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. கடைசியில திரும்பி அந்த குடும்பத்தினுடைய காலில் போய் விழுந்துட்டாங்க. அதுல இருந்து அவங்க வெளியே வராத பட்சத்துல காங்கிரஸ் வந்து எந்த விதத்திலையும் நல்லது நடக்க போறது இல்ல. சுப்பிரமணிய சாமி சரியா செயல்பட்டாருன்னா, நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல 2 பேரும் உள்ள போயிட்டாங்கன்னா, அதன் மூலமாக காங்கிரஸ் திருந்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திருந்த வேண்டிய வருந்த வேண்டிய விஷயமும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இதுக்கு மேல ஒண்ணும் தேர போறது இல்லை. திருந்தறதுக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன பொறுத்தவரை. அது இப்படியே இருக்கட்டும். அது இருக்கிறது நல்லதுதான். சோ ஐயா எப்போதுமே சொல்லுவாரு. காங்கிரஸ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வகையில அது இருந்துட்டே இருக்கணும்னு வேணா நம்ம சொல்லலாம். இன்று போல் என்றும் வாழ்கன்னு மனப்பூர்வமா சொல்லலாம். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வணக்கம். ஜெய்ஹிந்த்.